பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபு 5வது அதிகாரம் வசனம் 17-18. எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. யாக்கோபினுடைய காலத்துல, புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் காலத்துல எலியாவை நினைவு கூறுகிறார்கள். எலியா என்பவன் நம்மை போல் ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தான். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, எலியா, எலிசா, தாவீது, யோசேப்பு எல்லோரும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷர்கள் தான். தானியேல் சிறைப்பட்டு போன தேசத்துல, பாபிலோன் தேசத்துல சகாயமே இல்லை, அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லை, பக்தியில மட்டும் குறையாமல் இருந்தார். எலியா நம்மை போல் பாடுள்ள மனுஷன். என்னால என்ன செய்ய முடியும், எனக்கு என்ன பலன் இருக்கிறது, என்ன கிருபையில் எப்படி வளர்ந்துட முடியும்? தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு சிலர் என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் சொல்றீங்க. வசனம் சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷன். ஆனால் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த மனிதன், தேவனுடைய தரிசனத்துக்கு ஒப்பு கொடுத்த மனிதன், தேவன் சொன்னபடி வாழ்ந்த மனிதன். ஆண்டவர் சொல்றார், ஆகாப் ராஜாவை பார்த்து மழை பெய்யாதன்னு கட்டளையிடு போய் சொல்லுகிறார். நீ போய் கேரி தாற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிருக்கார். ஒருவேளை நம்மளா இருந்தா சில வேளையில கேட்டிருப்போம், ராஜாவை பார்த்து பேச சொன்னீங்க, நான் என் ஆற்றுக்கரையில் ஒழியணும், நான் என்னை கொண்டு நல்ல இடத்துல வைங்க, அரண்மனை வைத்து கொடுங்க கேட்டிருப்போம். இல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நாம அவரை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனால் தேவன் எலியாவை நடத்தினதை போல ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்தை செய்யும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? அப்படி செய்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுத்திருக்கிற பொழுது, தேவன் என்ன சொல்லுகிறாரோ நீங்க சொல்லுகிறபடி நான் செய்கிறேன்னு சொல்ற பொழுது, நம்ம ஏறெடுக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். இன்னைக்கு என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும். நான் என்ன செய்யணும்? எலியாவை போல ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். 3.5 வருஷம் சாரிபாத் விதவையின் வீட்டில் அவர் தங்கி இருக்கிறார். 3.5 வருஷம் வல்லமையான தேவ மனிதன், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை மகிமையாய் பெற்றுக் கொள்ளுகிற தேவ மனிதன். கர்மேல் பர்வதத்தில் ஏறி அவர் ஜெபித்த பொழுது திரும்ப ஆண்டவர் மலையை கட்டளையிடுகிறார். ஏன்? அந்த பாடுள்ள மனுஷனுக்குள் ஆண்டவர் எப்படி அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்? தேவன் சொல்லுகிற காரியத்தை, தேவனுக்காய் வாழ்ந்த வாழ்க்கை. Today we are living a life which is dedicated to God's will, or we are seeking God only for the blessings. 2 விதமான கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்குது. அன்பான சகோதரனே, சகோதரியே, என் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், என்னை நிரப்பும்படியா, என்னை எல்லா விதத்தில் பாதுகாக்கும்படியா. இன்னொரு கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கிறது. எசப்பா, என் வாழ்க்கை உங்க கரத்தில் இருக்குது, உங்க சித்தம் போல் என்னை நடத்துங்க, உங்க திட்டம் போல் என்னை நடத்துங்க. எலியாவினுடைய வாழ்க்கை, 2வது நான் சொன்ன வாழ்க்கை, உங்க திட்டம் போல, உங்க சித்தம் போல. இன்னைக்கு அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. எலியாவை போட பாடுள்ள மனுஷனா இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு மகிமையான காரியங்களை செய்வார். முதலாவது உங்க ஜெபங்க உங்க குடும்பத்தில் அற்புதத்தை கொண்டு வரணும். உங்க ஜெபங்க நீங்க செய்கிற ஊழியத்தில் அற்புதத்தை கொண்டு வரணும். நாமளும் எலியாவை போல ஒரு பாடுள்ள மனுஷர் தான். ஆனால் எலியா ஆண்டவருக்காக வாழ்ந்ததை போல, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தது போல, அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிற பொழுது நாம ஏறெடுக்கிற ஜெபோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும். நாம் ஏறெடுக்கிற ஜெபோ பரத்துக்கு பிரியமா இருக்கும், ஆண்டருக்கு பிரியமா இருக்கோ. இன்னைக்கு தயவு செய்து சொல்லாதீங்க, நான் என்னத்தை செய்ய முடியும், எனக்கு என்ன காரியம் முடியும், எனக்கு என்ன நடக்கணும் சொல்லவே சொல்லாதீங்க. எலியாவை போல பாடுள்ள மனுஷனா இருக்கலாம். ஆனால் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிற பொழுது அந்த தேவனுடைய கிருபை உங்களை நிரப்போ, அந்த தேவனுடைய வல்லமை உங்களை சந்திக்கோ, அந்த தேவனுடைய அபிஷேகம் உங்களை ஒரு வல்லமையான தேவ மகனாய் மகளாய் மாற்று. தேவ சமூகத்தில், தேவனுடைய ஓட்டத்தில், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற நாம வல்லமையை தரித்த ஜனங்களாய், தேவனுடைய அபிஷேகத்தை தரித்த ஜனங்களாய், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையில நடக்கிற ஜனங்களாய் இருக்கணும். இன்னைக்கு ஒரு முடிவு செய்யுங்க. எலியாவை போல நான் பாடுள்ள மனுஷியா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன். எலியா ஜெபித்த பொழுது ஆண்டவர் எப்படி அற்புதத்தை பண்ணாரோ, நான் ஜெபிக்கிற பொழுது என் சரீரத்தில், என் குடும்பத்தில், நான் செய்கிற ஊழியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், என்னை பயன்படுத்துவார். எலியாவை பயன்படுத்தினது போல என்னையும் பயன்படுத்துவார்ங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரட்டும். இன்றிலிருந்து ஒரு புது வேகம், ஒரு புது தரிசனம், ஒரு புது பலன் உங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிற கர்த்தருடைய வல்லமை உங்களை ஆளுகை செய்யட்டும். பெரிய எல்லைகளுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு செல்லுவார். மகிமையா தேவன் பயன்படுத்துவார். God bless you.